Standard 3 exercise 3.2ல first questionல third subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x இங்க வரணும் 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x solution போட்டு let இது f of x g of x எழுதுவோமா let f of x equal to first equation எழுதிக்கலாம் 3x cube 3x power 4 plus 6x cube minus 12 ஆர்டராக தான் இருக்குது 4 3 2 minus 12x square minus 24x எழுதிட்டோமா இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம் அடுத்த ஸ்டெப் என்னது இதில் காமனாக எது எடுக்க முடிஞ்சதுன்னா அதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்பர் பாருங்கள் 3 6 12 24 இருக்கு எல்லாமே 3 டேபிளாக வரும் ஸோ 3யே காமனாக எடுத்துடலாம் அடுத்து எக்ஸ் பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்குது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு சம்லையுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தது இல்லை கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை எக்ஸ் வேரியபிள் தான் இருக்குது எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்போ காமன் எடுக்கிறது என்னது ஏட்டோ லீஸ்ட்டாக இருக்கிற வேரியபிள் தான் எடுப்போம் ஏட்டோ லீஸ்ட்டாக இருக்கிற வேரியபிள் என்னது எக்ஸ் தான் அப்போ எக்ஸை தான் காமன் எடுப்போம் அப்போ டோட்டல் எதோ காமன் எடுத்திருக்கோம் 3x காமனாக எடுத்துட்டோம் பேலன்ஸ் இருக்கிறது ப்ராக்கெட்டில் எழுதுவோம் அப்போ 3x காமனாக எடுத்துட்டோம்ல இங்கே இருக்கிற 3x பவர் 4 3யை காமனாக எடுத்துட்டோம் எக்ஸ் பவர் 4ல் எக்ஸை காமனாக எடுத்துட்டோம் பேலன்ஸ் இருக்கிறது என்ன தான் இருக்கும் எக்ஸ் கியூபு ஓகேவா ப்ளஸ் அடுத்து 3யை காமனாக எடுத்துட்டோம் இங்கே இருக்கிற 6 அப்போ 3 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும் 2 அதுதான் இங்கே எழுதணும் 2 எக்ஸை காமனாக எடுத்துட்டோம் எக்ஸ் கியூபில் எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கிற மைனஸ் 3 இருக்குதா இங்கே வேண்டியது 12 3 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும் 4 அப்போ 4 எக்ஸை காமனாக எடுத்துட்டோம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தானே எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும் எக்ஸ் இப்போ மைனஸ் 4x அடுத்து மைனஸ் 24x இருக்குது அப்போ மைனஸ் 24 இங்கே 3யை காமனாக எடுத்துட்டோம் 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும் 8 அப்போ மைனஸ் 8 எக்ஸ் தான் காமனாக எடுத்துட்டோம் அதனால் எக்ஸ் போட வேண்டாம் வெறும் மைனஸ் 8 மட்டும்தான் வரும் ஓகேவா காமனாக எடுத்துகிட்டு எழுதுனது டன் அடுத்து என்னது செகண்ட் ஈக்குவேஷன் செகண்ட் என்ன இருப்போம் g of x equal to 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x அப்போ இதில் எது காமனாக அதை எழுதுகிறோம் எழுதிட்டு காமனாக எடுக்க முடிஞ்சதை எடுத்துடணும் இப்போ இதில் எது காமனாக எடுக்கலாம் 4 14 8 8ன்னு இருக்குது காமன் எடுக்கிறது பொதுவானது கரெக்டான காமன் எடுத்துக்கணும் அப்போ 4 14 இப்போ 4 8 மட்டும் இருந்தால் 4th டேபிளில் காமன் எடுக்கலாம் ஆனால் 14ங்கிறது 4th டேபிளில் வராது இல்லையா 4 4 16 தான் வரும் 14 வராது 4 3 12 அடுத்து 16 தான் வரும் ஸோ அதிலே இருக்கிற அந்த நம்பர் கரெக்டாக எடுத்துக்கணும் கரெக்டான அந்த பெரிய நம்பரை எடுத்துக்கணும் அப்போது 4 8ங்கும் போது 4th டேபிள் வரும் 14 வரனால அது 4th டேபிள் வராது ஸோ 2 டேபிளில் தான் இது எல்லாமே வரும் ஓகேவா அப்போ 2 காமன் எடுத்துட்டோம் வேரியபிள் பார்த்தா எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எது காமன் எடுப்போம் எக்ஸ் அப்போ 2xை காமனாக எடுத்துட்டோம் பேலன்ஸ் இருக்கிறதுல அந்த ப்ராக்கெட்டில் எழுதணும் என்னது இப்போ 2 காமன் எடுத்துட்டு இங்கே இருக்கிறது 4x பவர் 4 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணி 4 கிடைக்கும் ஒரு 2 எக்ஸை காமன் எடுத்துட்டோம் பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்கும் எக்ஸ் கியூபு அப்போ 2x கியூப் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 14 2வை காமன் எடுத்துட்டோம் பேலன்ஸ் என்னது 7 எக்ஸ் கியூபு எக்ஸை காமன் எடுத்தோம் பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2வை காமன் எடுத்துட்டோம் 4 எக்ஸ் எடுத்துட்டோம் பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 2 காமனாக இருக்கிற எடுத்துட்டோமா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது 4 எக்ஸ் தான் காமன் எடுத்தப்போ மைனஸ் 4 மட்டும் தான் வரும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டோம் ஓகே தானே இது ஓகே ஆயிடுச்சுல காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸும் கொடுப்போமா ஆர்டராக இருக்க பார்க்கணும் அந்த பவர் அதுக்கப்புறம் காமனாக எதை எடுக்க முடியுதான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷனில் எடுக்கல ஆனால் தேர்ட் சப்டிவிஷனில் காமனாக எடுக்கிறதுக்கு இருக்குது ஸோ காமனாக எடுத்து 2 ஈக்குவேஷன் எழுதிட்டோம் ஆனால் நமக்கு இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்மில் ரிமைண்டரில் காமனாக வரும் ரிமைண்டரில் காமனாக வந்தால் அதை விட்டுருவோம் மீதி இருக்கிறத மட்டும்தான் வச்சு நம்ம அந்த டிவைட் பண்ணோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை கொஸ்டின்லேயே நம்ம காமனாக எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கணும் ஜிசிடி என்னது ஹெச்சிசிஎஃப் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிசிஎஃப்னா என்ன மீனிங் இப்போ 3 6ன்னு இருக்குன்னு நினச்சிக்கோங்க 3 எப்படி எழுதுவோம் 3 × 1 6 எப்படி எழுதுவோம் 3 × 2 இதில் ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் இதிலே ரெண்டுலேயும் காமனாக வர நம்பர் தான் எடுப்போம் ரெண்டுலேயும் காமனாக வர நம்பர் என்னது 3 அப்போ இந்த 2 3க்கு சேர்த்து ஒரு 3 எழுதுவோம் இதுதான் ஹெச்சிசிஎஃப் அதே தான் இங்கேயும் பண்ணும் இங்கே இருக்கிறது என்னது 3 அதாவது ஜிசிடி கண்டுபிடிக்கணும்ல சாதாரண ஜிசிடி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிற இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இதுக்கு ஜிசிடி காமனாக எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு ஜிசிடி எப்படி கண்டுபிடிப்போம் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வரும்போது அப்போ இருக்கிற டிவைசர் தான் ஜிசிடி அது நம்ம 2 சம் செஞ்சிட்டோம் ஆனால் காமனாக எடுக்கிற மாதிரி எதுவும் செய்யலை அப்போ காமனாக எடுத்திருக்கோம்ல இங்கே இதுக்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கணும் இதுக்கும் கண்டுபிடிக்கணும் கடைசி 2 சேர்த்து எழுதிக்கணும் அவ்வளோதான்
இப்போ ஃபஸ்ட்டு அந்த காமனை எடுத்ததுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும். என்னது 3xும் 2xும் இதுக்கு காமனாக என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம். ஜிசிடி ஹெச்சிசிஎஃப் தான். ஹெச்சிசிஎஃப்னு என்ன மீனிங்? ஹையஸ்ட் காமன் பட் ரெண்டுலேயும் காமனாக வர நம்பரை எடுத்து எழுதுவோம். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிறது 3, இது 2, ரெண்டு ப்ரைம் நம்பர் தான். அப்போ அது ரெண்டுமே காமனாக எடுக்க முடியாது. ஏன்னா 3நாலும் 3 × 1 தான், 2நாலும் 2 × 1 தான். 1 தான் அங்கே காமன். ஆனால் இன்னொன்று என்னது? எக்ஸ் ரெண்டுலேயும் எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ இது 2x சேர்த்து என்ன பண்ணலாம்? ஒரு எக்ஸ். அப்போ இது ரெண்டோட ஜிசிடி என்னது? 3x, 2xக்குள்ள ஜிசிடி என்னது? எக்ஸ் தான். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எக்ஸ் மட்டும்தான். அப்போ அது எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. ஜிசிடி ஆஃப் 3x, 2x = எக்ஸ். அதை ஃபஸ்ட்டே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ காமனாக எடுத்தோம்னா அந்த காமனாக இருக்கிற நம்பருக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடினா ஹெச்சிசிஎஃப் தான். ஹெச்சிசிஎஃப்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அங்கே இருக்கிறதுல ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத அதை எடுத்து எழுதுவோம். காமனாக இருக்கிற அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. காமனாக இருக்கிற அந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ 2 நம்பர் இருந்துச்சுன்னா அதை 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நம்பர்னா 2 நம்பர் மீன்ஸ் இப்போது எந்த நம்பர் எடுத்துக்கலாம்? 8ம் வேறு எதாவது நம்பர் இப்போ 4 இந்த எடுத்துக்கலாம். 8 4 எடுத்துட்டோன்னு நினச்சிக்கோங்க. இதில் காமனாக இருக்க நம்பர் 2 2 இருக்கா? அடுத்து இங்கே 2 2. அப்போ இந்த 2 2க்கு ஒரு 2வும் இன்ட்டு இந்த 2 2க்கு ஒரு 2வும். அப்போ 2 2s are 4. இதான் நமக்கு வந்து ஜிசிடியாக இருக்கும், ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். ஓகேவா? அதான் ஹெச்சிஎஃப். இங்கே இருக்கிறது ஒரு நம்பர் தான், அதனால தான் ஒரு நம்பர் தான் எழுதுவோம். ஓகேவா? ஆனால் இதில் இருக்கிறது நம்பர் எதுவும் இல்லை, காமனாக இருக்கிறது எக்ஸ் தான். அதனால் ஜிசிடி ஆஃப் 3x, 2xங்கிறது என்னது? எக்ஸ். இதுக்கு ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது ரெண்டுக்கு தான் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இது ரெண்டில் எது பெரிய நம்பரோ அதான் டிவைடண்டாகவும் சின்ன நம்பர் டிவைசராகவும் எடுப்போம். வேரியபிள் பார்த்தோம்னா இது x³ இது x³ தான். அப்போ அதை வச்சு பார்க்க முடியாது. நம்பர் பார்த்தா இது 1 இது 2. அப்போ இதுதான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இதுதான் உள்ளே எழுதணும். அப்போ 2x³ + 7x² + 4x - 4 டிவைடட் பை x³ + 2x² - 4x - 8. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 2x³, இங்கே இருக்கிறது x³ x³ கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 2x³ கிடைக்கும்? 2. அப்போ 2 மட்டும் எழுதுனா போதும். 2 மட்டும் எழுதிட்டு நீ மல்டிப்ளை பண்ணி ஃபில் பண்ண வேண்டியதான். அப்போ 2 × x³ 2x³ + 2x² × x 2 2s are 4 + 4x² - 4 × 2 - 4 2s are 8 - 8x - 8 × 2 - 16. சைன் சேஞ்ச் பண்ணணும். இது ப்ளஸ்னால மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ். 2x³ 2x³ மைனஸ் பண்ணிட்டா 0. 7 - 4 எவ்வளோ? 3 3x² + 4 இது ப்ளஸ் 8 ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஆட் பண்ணும். 8 + 4 12 + 12x. இது -4 + 16. ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸ்லேருந்து என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். 16ல் 4 மைனஸ் பண்ணிட்டு 12 பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ் 12. இது கிடச்சிருச்சு. ஆனால் இதுக்கு மேலே இங்கே ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறதே கான்ஸ்டன்ட் நம்பர் தான், இதுக்கு மேலே வராது. ஸோ அப்போ இதான் ரிமைண்டர். அப்போ இதான் ரிமைண்டர்னு தெரிஞ்சிச்சு. ரிமைண்டர் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? அல்லது காமனாக எடுக்க முடிஞ்சால் அதை எடுத்துட்டு not equal to 0ன்னு எழுதணும். ஏன்னா 0 இல்லை அதனால. இப்போ இங்கே இருக்கிறது எக்ஸ் எதுவும் காமன் எடுக்க முடியாது, ஏன்னா இது கான்ஸ்டன்ட் டேர்மு. நம்பர் பார்த்தோம்னா 3 12 12 3 டேபிளில் காமனாக வரும் எல்லாமே. ஸோ 3யை காமனாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? x² ப்ளஸ் 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணி 12 கிடைக்கும்? 4. அப்போ 4x + 4 not equal to 0. ஆனால் ரிமைண்டரில் காமன் எடுத்தோம்னா அதை எடுத்துக்க வேண்டாம், இதையும் எடுத்து டிவைட் பண்ணால் போதும். அப்போ இதான் வந்துட்டு டிவைசர், இது டிவைடன். இதான் உள்ளே எழுதிட்டு இதை வச்சு டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அதான் எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்போ அது என்னது வரும்? இங்கே இருக்கிறது உள்ளே எழுதுறது x³ + 2x² - 4x - 8 டிவைடட் பை x² + 4x - 4. அதான் எழுதுவோம். அது ஓகே தானே? அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். எழுதினதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? x³ இங்கே இருக்கிறது x² கூட எதை மல்டிப்ளை பண்ண x³ கிடைக்கும்? x எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ண வேண்டியதான். x² × x x³ + 4x × x + 4x² + 4 × x + 4x. அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணும். மைனஸ் 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 இது கேன்சல் ஆகிடும். 2 - 4 2 - 4னா -2 -2x². -4 -4 ரெண்டு மைனஸாக இருந்தால் என்ன பண்ணும்? ப்ளஸ் பண்ணும். ப்ளஸ் பண்ணிட்டு பிக்கஸ் நம்பர் ரெண்டு சேம் நம்பர் தான். அப்போ -8x. அடுத்து இங்கே இருக்கிற -8 எழுதிட்டோம். அடுத்து இங்கே இருக்கிற நம்பர் x², இங்கே இருக்கிறது -2x². ஸோ x² கூட எதை மல்டிப்ளை பண்ணல -2x² கிடைக்கும்? -2. அந்த -2 இங்கே எழுதுகிறோம். ஓகே தானே? இனி மல்டிப்ளை பண்ணுவோம். x² × -2 -2x² + 4x × -2 + × -4 2s are 8 -8x + 4 × -2 -8. அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணும். ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். அடுத்து 2x² 2x² கேன்சல் பண்ணால் 0, இது கேன்சல் பண்ணால் 0, இது கேன்சல் பண்ணால் 0. ஸோ ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. இப்போ ரிமைண்டர் 0ன்னு வரையில் இதோட ஜிசிடி என்னது? x² + 4x + 4. ஆனால் முன்னாடி இதில் காமனாக எடுத்து ஒரு ஜிசிடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்து எழுதணும்.
அப்போ ஜிசிடி எழுதும்போது எதெல்லாம் வரணும் நமக்கு எக்ஸ் இன்ட்டு இங்கே இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இந்த எக்ஸையும் சேர்த்து எழுதணும் மறந்துடக்கூடாது ஓகேவா அப்போ தர்ஃபோர் ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இதான் ஆன்சர் ஓகே